Daily. Taste the Daily. அண்மை செய்தி. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இரண்டாவது முறையாக அரசு பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பழனி முத்துக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பழனி முத்துக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே, அரசு பேருந்துகள் அனைத்துமே ஓட்டை உடசல் பேருந்துகளாகவும் மிகவும் பழுதடைந்து பயணிகளின் உயிரை காவு வாங்க காத்திருக்கும் பேருந்துகளாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல்லில் இன்று, அதாவது தற்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக அரசு பேருந்து ஒன்று, அதாவது குமிளியில் இருந்து திருப்பூர் செல்லக்கூடிய பேருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் அங்கிருந்து இயக்குவதற்காக ஓட்டுநர் குமார் என்பவர் எடுத்த போது திடீரென அந்த இன்ஜின் வழியாக கரும்புகை கிளம்பி இருக்கிறது. கரும்புகையை தொடர்ந்து தீப்பற்ற துவங்கியது. பஸ்ஸில் பயணம் செய்வதற்காக காத்திருந்த பயணிகள் இந்த கரும்புகை மற்றும் தீ பரவுவதை கண்டு உடனடியாக அந்த பேருந்தில் இருந்து தங்களது உடைமைகளை கைப்பற்றி வேக வேகமாக இறங்கி ஓடக்கூடிய காட்சிகள், பதறியடித்து ஓடக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்க முடிகிறது. இந்த பேருந்தானது திண்டுக்கல்லில் இருந்து திருப்பூர் செல்வதற்காக இயக்கப்பட்ட பேருந்து. அதனை இயக்கும் பொழுது அந்த பேருந்தில் ஏற்பட்ட கரும்புகை தீயாக மாறியது. உடனடியாக அங்கிருந்து மற்ற பேருந்து பயணிகள், மற்ற ஓட்டுநர், நடத்துனர், பொதுமக்களின் உதவியோடு அருகில் இருந்த தண்ணீரை கொண்டு இந்த தீயை அடைக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய புதிய பேருந்துகள் என்ற பெயரில் வெறும் விளம்பரத்திற்காக மட்டுமே அனுப்பப்பட்ட பேருந்துகள் அனைத்துமே இது போன்ற தீப்பற்றி உடைந்த ஓட்டை உடசலுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளாக மட்டுமே தான் காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் 21 இதேபோல் மதிய வேளையில் திண்டுக்கல்லில் இருந்த பேருந்து இதேபோல் கிளம்பும் நேரத்திலே தீப்பற்றி எரிந்தது. அதிலும் பயணிகள் அலறி அடித்து ஓடக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டது. சுதாரித்து கொண்ட அப்பகுதியில் இருந்த பேருந்து மற்ற பயணிகள் அந்த பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தை தடுத்து நிறுத்தினர். கடந்த 2 மாதங்கள், அதாவது 1 மாத அளவில் 2 பேருந்துகள் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தீப்பற்றி பயணிகளின் உயிரை காவு வாங்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருந்த நிலையில் பிற பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு இந்த சம்பவமானது பெரும் தீ விபத்தானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் காவு வாங்க காத்திருக்கும் பேருந்துகளை வைத்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தினற்ற ஸ்டாலின் அரசு உருப்படியான பேருந்துகளை அனுப்பி பயணிகளை நிம்மதியான ஒரு பயணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதியில் உள்ள பேருந்து பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. சையத்.